வணக்கம். லேன் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் மீது சைபர் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. தற்போது அந்த தளத்தை அணுக முடியாத நிலையில் அங்கீகரிக்கப்படாத உள்ளடக்கம் அதில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த யூடியூப் தளத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தனது முகநூல் பக்கத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளை அடையாளம் காண அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதுடன் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முப்படைகளின் வசம் உள்ள பொதுமக்களின் காணிகளை அரசாங்கம் விடுவிக்கவில்லை எனில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. ஆட்சியில் உள்ள அனுர அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறின் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டி வரும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதி ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்கா வச்ச கோரிக்கை என்று சொன்னால் அவர் வச்ச கோரிக்கை தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இராணுவத்தால் கையகப்படுத்தி வச்சுக்க மக்களில் காணிகள் விடுவிப்பர் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் அந்த தேசிய மக்கள் சக்தி NPP என்ற அரசாங்கமும் பார்லமெண்ட் தேர்தலில் போட்டியிடும் போது தங்களோட கட்சி வென்று தாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மக்களின் காணிகள் படைவசம் இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கிற படைவசம் காணிகள் குறிப்பாக தமிழ் மக்கள் சொல்லப்படுது. வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களில் படைகள் கைப்பற்றிய காணிகள் விடுவிக்கப்படும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வகையில் நாங்களும் ஒரு விடாமுயற்சியாக எங்களோட இந்த கோரிக்கை நாங்களும் இறுக்கமாக வைக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் தான் சொன்னீங்கள் மக்களில் நாங்கள் ஆட்சி அமைச்சர் ஆட்சிக்கு வந்தால் மக்களில் காணியை விடுவோம் என்று. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் மக்களில் காணி நீங்கள் விலைக்கு வாங்கின காணி அது வேறு விட நீங்கள் வச்சு அது இல்லை. ஆனால் மக்களில் காணி மக்களுக்குரிய காணிகள் மக்கள் தொழில் செய்கிற இடங்கள் துறைமுகங்கள் அதுகளெல்லாம் கட்டாயம் மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கினார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டினார். ஒன்லைன் முறையின் ஊடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவித்தார். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். இக்கலந்துரையாடலில் அரச பகுப்பாய்வள திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் சட்டத்திரணி ஐஎஸ்ஆ ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உபுல்தனிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையை சுற்றுலா பயணிகளின் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளமைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். ஆசியாவின் மிகவும் பெறுமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலைநிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசாரா முறைமைகளில் துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. புத்த சாசன மத அலுவல்கள் மற்றும் கலாச்சார அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி, சுற்றுலா அமைச்சர் கலாநிதி தம்மிக்க படபேந்தி, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் புத்திக்க கேவாவஷம், வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டாரம், மத்திய கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டிஎம்ஜே நிலான்குரே உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர். பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் கசங்க விஜயமுனி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்த உள்ளனர். கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்த உள்ளனர். இதன்படி புறக்கோட்டை, கோட்டை, கொம்பனி தெரு, மருதாணி, கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, கர்வாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளை அண்மித்த வீதிகளில் இந்த போக்குவரத்து ஒழுங்குகள் அமுல்படுத்தப்பட உள்ளன. அத்துடன் காலி முகத்திடலில் உள்ள வாகன திரைப்படங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதி வழங்கப்படாது என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலாக கட்டணத்துடன் கூடிய தனியார் வாகன நிறுத்துமிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்த வருடத்துக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் டயஸின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு 10ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் 9ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்படும். அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 7ஆம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் முன்பணத்தை 40,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முன்பணத்தை இவரிடம் குறைந்தது 40,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு இலங்கை அரசு உத்தியோகஸ்தர்களின் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் சுமித் கொடிகார அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அரசிடம் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுப்பதாக கூறிய அவர் 10,000 ரூபாய் தொகையை வைத்து இக்காலத்தில் எதுவும் செய்ய முடியாது எனவும் இம்முறை பண்டிகை முன்பணமாக குறைந்தபட்சம் 40,000 ரூபாவை அரசு அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் அரசு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ள 6,000 ரூபாய் உதவித்தொகையை அரசு அலுவலர்களின் பிள்ளைகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்குவது போன்று அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தொகையை வழங்குமாறு ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகளுக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் அதிகரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
விவசாயிகளுக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் பாதிப்புக்காக வழங்கப்பட்ட 40,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு தமது அரசாங்கத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாயிகள் இந்த அரசாங்கத்தில் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டு நான் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போது வழங்கப்பட்ட 40,000 ரூபாய் கொடுப்பனவே தற்போது வழங்கப்படுகிறது. இது தற்போதைய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என செய்தியும் வெளியிடப்பட்டது. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மானியத்தை கூட வழங்க முடியாத நிலைமை உள்ளது. எமது அரசாங்கத்தில் உரமானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது என மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயகவிற்கு பிங்கிரியவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவிற்கு பிங்கிரியவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் பெறுவது தொடர்பாக மற்றொரு நபருடன் அந்த இடத்துக்கு வந்தபோது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பிங்கிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றின் தொழிலாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்துக்கு வந்து ஊழியர்களுக்கு தேவையான போக்குவரத்து சேவைகளை வழங்கக்கூடிய மற்றொரு தரப்பினர் தொடர்பில் கலந்துரையாடியதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மற்றொரு நபருடன் வந்த விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவுக்கு தற்போது போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழுவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய மேலும் 413 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 413 பேருக்கு எதிராக விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தின் போது ஏற்படும் வாகன விபத்துகளை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் செலுத்திய 49 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக 7,676 சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மஸ்கலியா பிரவுன்லோ தோட்டத்தில் ஹெப்ரஹ வாகனம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். நலதண்ணி மஸ்கலியா பிரதான வீதியின் மஸ்கலியா பிரவுன்லோ தோட்டத்தில் ஹெப்ரஹ வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று ஸ்ரீபாதையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் நேற்று ஹொடவெல்ல நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே வாகனம் விபத்துக்கு உள்ளானது. விபத்தின் போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களை காயமடைந்துள்ளதாகவும் ஹெப்பானத்தில் 7 பேர் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 5 பேர் காயமடைந்து மஸ்கலியா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹெப் வண்டியில் பயணித்த குழந்தை மற்றும் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஹெப் வண்டியின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து நேர்ந்ததாகவும் விபத்தில் ஹெப் வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சங்கப்பட்டி பாலத்தின் வேலைகளை இளங்குமரன் எம்பி பார்வையிட்டுள்ளார். பூநகரி சங்கப்பட்டி பாலத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு தரமற்ற வேலைகள் நடைபெறுவதாக சிலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேலைகளின் தரம் குறித்தும் மூலப்பொருட்களின் தரம் குறித்தும் பார்வையிட்டதுடன் வேலையில் ஈடுபட்டவருடன் கலந்துரையாடினார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அபிவிருத்தி கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து சிறுநேசன், வைத்தியர் இளையதம்பி சிறுநாத், எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, முகமது ஜாலி நலீம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் இடம்பெற்றதாக கருதப்படும் காணி மோசடிகள், விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள்,
பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், வனவிலங்குகளால் ஏற்படும் பிரச்சினைகள், நீர்ப்பாசன, கனியவள அகழ்வு, அனர்த்த முன்னாயத்த செயற்பாடுகள், கல்வி, சுகாதாரம், மீன்பிடி போன்ற பல்துறை விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன. பிரதேச பிரிவுகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டன. மாகாண மற்றும் மாவட்ட திணைக்களங்களின் தலைவர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர். நெல் கொள்கை சம்பந்தமாக பிரதானமான பிரச்சனை என்று சொன்னால் நெல் சந்தைப்படுத்தல் சபை சரியான வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயங்குறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படும். இப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நாங்கள் தேசிய ரீதியாக நெல் சந்தைப்படுத்தல் சபையை நாங்கள் சீரமைத்துக் கொண்டு வரைக்குள்ள அந்த ஒரு சீரமைப்போடு சேர்த்து மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் இது சீரமைக்கப்படணும் என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அவே இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்களோட ஒட்டுமொத்த தேசிய ரீதியான வேலை திட்டத்துக்குள்ள இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டம் உள்வாங்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நாங்கள் ஒரு இலங்கையோட ஒரு நெல் உற்பத்திக்கு ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பு வழங்குகிற ஒரு மாவட்டம் தான் மட்டக்களப்பு மாவட்டம். பல அமைச்சர்களை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் கடந்த காலங்களில். ஆனால் எனக்கு முன்னைக்கும் சரியான பதில் கிடைக்கல. இவ்வளவு அமைச்சர்களை கொண்டும் இந்த மாவட்டத்தில் ஏன் இந்த விடயங்கள் கைவிடப்பட்டது என்ற விடயத்துக்கு அந்த கேள்விக்கு இன்றைக்கும் எங்கள்கிட்ட பதில் இல்லை. இந்த செயற்திட்டம் சரியான வகையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் விவசாயத்துக்கு மாத்திரமல்ல இந்த மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவத்திற்கும் ஒரு பாரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். பல அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயமும் பரவலாக என்று பேசப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலய பாடசாலைகளில் இருந்து மாகாண மட்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளிலிருந்து மாகாண மட்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கு பெற்று வலயத்துக்கு முதலாம் இடம் பெற்றுக் கொடுத்த மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நேற்று கழுதாவளி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரிய ஆலோசகர் உதயகலா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தன் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக உதவி கல்வி பணிப்பாளர் JULM சாயித் உட்பட அதிபர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாணமட்ட மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியில் பட்டிருப்பு கல்வி வலயம் 189 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டது. இப்போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள் அனைவரும் பரிசுகள், நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.